சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. சாதனை மேல் சாதனை படைத்து கொண்டு வருகிறது. தமிழ் சினிமாவில் பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்லி பல திரைப்படங்கள் வெளியானது. அந்த திரைப்படம் கூட இந்த அளவுக்கு சாதனைகள் படைத்தது கிடையாது. இப்போ இந்த திரைப்படம் பண்ணியிருக்கு. ஸோ பொதுவாக ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணப்பட்ட ஃபிலிமோட லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் பல திரைப்படங்கள் இருக்கும். முக்கியமாக தமிழ் திரைப்படங்கள் அதிகமாகவே இருக்கும். போன டைம் தளபதியோட திரைப்படங்கள்லாம் இந்த ஒரு லிஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த டைமும் அந்த ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 10வது இடத்துல ஆவேசம் திரைப்படம் இருக்கு. 9வது இடத்துல சலா திரைப்படம் இருக்கு. 8வது இடத்துல தளபதி விஜய் அவர்களோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் இருக்கு. ஸோ 7வது இடத்துல மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் இருக்கு. ஸோ இந்த 4 திரைப்படங்களை விட 6வது இடத்துல விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் இருக்கு. இது பயங்கரமான சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழில் மொத்தமாக 2 திரைப்படம் மட்டும்தான் இருக்குது. ஒன்று கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதுக்கப்புறமா மகாராஜா. ஸோ தளபதியே பின்னுக்கு தள்ளிட்டு மகாராஜா சாதனை படைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மகாராஜா திரைப்படத்தை தளபதி ரசிகர்களை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதுக்கு அடுத்த இடத்துல நிறைய பாலிவுட் திரைப்படங்கள் இடம் பிடித்திருக்கு. 2வது இடத்துல கல்கி திரைப்படம் இடம் பிடித்திருக்கு. இதெல்லாமே மகாராஜா திரைப்படத்துக்கு பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்?